காசு கொடுத்து வாக்கு வாங்கும் நிலை போய்விட்டது என அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொடுக்கும் காசுக்கு மக்கள் மதிப்பளிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் எடுத்து வைக்கிற வாதங்கள் கட்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது. அது வரும் பொழுது 85 மாவட்டங்கள் ஆக்கியிருக்கோம். இன்னைக்கு இது இன்னும் அதிகப்படுத்த போறதா சொல்லியிருக்கிறாரு. பொறுப்புகள் பரவலாக்கப்படவிருக்கின்றன. இதெல்லாம் பண்றப்போ அதோட இன்னொன்று வாக ரீதியான கிளைகள் அமைத்தது ஏடிஎம்கே முதல்ல. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு ஒரு அலையால் அடித்து செல்லப்பட்டு விட்டது நாங்க நினைக்கிறோம். அந்த அலையை தடுக்கக்கூடிய சக்தி இந்த கட்சிக்கு இருக்குன்னு நினைக்கிறோம். இது அழியக்கூடிய ஒரு சக்தியே கிடையாது. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் உருவாக்கி வளர்த்தெடுத்த கட்சி அவ்வளவு சீக்கிரம் இவங்க நினைக்கிற மாதிரி தீர்ந்த சக்தி ஆகி விடாதுன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் அடுத்த தேர்தலில் தெரியும். எங்க தோழமை கட்சி தான் பிஜேபி. ஆனாலும் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு, அவர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது முக்கியம். ஏதோ ஒரு நடவடிக்கை நீட்டு முடிச்சு அடுத்த வாட்டி நடக்கிறப்ப ஆர்மியை கூட்டு நடத்துறாங்க. உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் தெரியும் தெரியாது. இந்தியன் ஏர்போர்ஸ் பிளைட்ஸை வச்சு எக்ஸாம் பேப்பரை மூவ் பண்ணி நடத்த வேண்டிய ஒரு அவல நிலை நிகழ்ந்தது இந்த நாட்டுல. ஓகே, அதுக்காக இவங்க குரல் கொடுத்து முன்னால போயிட்டு இருக்காங்க. குறிப்பா வாங்சுக் அவர்கள், உங்களுக்கு தெரியும், 3 Idiots தமிழ் படம் வந்தது, நண்பன் படம் எடுத்தது, இதெல்லாமே அவருடைய வாழ்க்கை. ஓகே, அந்த மாதிரி ஒரு மனிதர் சாக கிடக்கிற அளவுக்கு கொண்டு போறதுன்றது மிக தவறு. அவர் என்ன கேட்டாரு, எப்பா நீங்க ஏதாவது ஒரு அமைச்சர் சந்திங்க, ஆனா யாருமே சந்திக்கணும் கடைசி வரைக்கும். மிகப்பெரிய தவறு.